Day 39 ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கள் வந்து போராடிட்டே இருக்கிறாங்க. போராட்டம் வந்து உச்சகட்டத்தை அடையுது. அப்போ வந்து ஜாக்லின் மேடம் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் பிரச்சனை? எங்களுக்கு பிரின்சிபல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதில் வந்து ஏதோ தவறுதலான ஒரு வார்த்தைகளை வேற ஏதோ ஸ்டூடெண்ட் வந்து எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் எழுதுவாங்கல்ல, அதை எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ வந்து தமிழ் மேடம் வராங்க. அது எழுதுனது யாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் வந்து, ஏன்னா பிரின்சிபல் டவுன் இது கத்துறாங்க, எல்லாருடைய கோவ பார்வை பிரின்சிபலை நோக்கி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இதுக்கப்புறம் இங்கே தனியாக 2 பேர் முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க அதிர்ச்சி, ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன், ஆச்சரியம் சொல்ல மாட்டேன். ஒரு மேடமும் வந்து இந்த இடத்துல வந்து முட்டி போடுறாங்க. என்ன இவங்க நமக்கு கன்வே பண்றாங்க இந்த ஸ்கூல் டாஸ்கின் மூலமாகங்கிறத ஒரே குழப்பமா இருக்குயா எனக்கு. ஒரு ஹாட்ஸ்டார் ப்ரோமோல ஜாக்லின் போய் தீபக் காலில் விழுவுற அந்த காட்சியை பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு மேடமே முட்டி போடுறாங்க. ஐயோ, ஏற்கனவே எஜுகேஷன்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சொல்லக்கூடாது நம்ம, பட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆசிரியரின் கையில் என்று பிரம்பு பறிக்கப்பட்டதோ அன்றே மாணவர்கள்கிட்ட பல ஒழுங்கினங்கள் இருக்கு. இதை நம்ம சொல்லக்கூடாது, எல்லாரையும் வந்து அரவணைச்சு தான் போகணும். இப்போ டீச்சரை கொண்டு வந்து முட்டி போட வச்சிருக்காங்க. நல்லா பண்றீங்க, சமூகத்துக்கு பயங்கரமா கன்வே பண்றாங்க. சேதுண்ணா சூப்பர்ண்ணா. ஒரு இங்கிலீஷ் மாரல் டீச்சர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டு அதை பார்த்தோம். இப்போ தமிழ் டீச்சர் முட்டி போட்டிருக்காங்க. சூப்பராக கன்வே பண்ணியிருக்கீங்க. இது ஸ்கூல் டாஸ்க்கு தானே, டீச்சர்ஸ் பனிஷ் பண்ற டாஸ்கா? வேற லெவல். அப்போ அந்த போராட்டங்கள் சூப்பராக இருக்கு. சொல்வதற்கு வார்த்தை இல்லை, ஆனால் மனதெல்லாம் ஒரே ரணமாக இருக்கிறது இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும் பொழுது. ஆனால் இந்த ப்ரோமோ முடியும் பொழுது முத்துக்குமாரருடைய ஒரு சத்தம், ஒத்துங்கடா, பனிஷ்மெண்ட் இல்லடா அப்படிங்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டுங்கிறது செம்மைப்படுத்துவதற்காகத்தான், சிறுமைப்படுத்துவதற்காக கிடையாது. டீச்சரையே இப்படி முட்டி போட வச்சிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களா தான் வந்து முட்டி போடுறாங்க, பசங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக.